ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை another வீடியோ பாசிட்டிவிட்டி ப்ராஜெக்ட் பை சோனியா ஸ்ரீ. இந்த ப்ராஜெக்டில் நிறையா மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இன்றைக்கி வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடவுள் நம்பிக்கை எப்படி வந்து இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் நம்ம எப்படி வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? கடவுள் நம்பிக்கை நமக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பெஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இல்லை, காட் கிட்டேருந்து வெறும் பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து வாங்கணும். அந்த லெவலுக்கு மட்டும் தான் இருக்கணும். கடவுள் வந்து பார்த்துப்பார், எல்லாத்தையும் அவர் செய்வார் அப்படின்னு வந்து நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. அந்த மாதிரி வந்து ஆக்சுவலி நடக்கிறது கிடையாது. அதனால தான் எவ்வளவோ பிரார்த்தனைகள், இந்த பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை, அதுக்காக நிறையா விரதங்கள் இருக்கிறது. கடவுள் நீ இதை எனக்கு செஞ்சு கொடுன்னு நம்ம வந்து கடவுளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி எல்ஓஏ நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஷ்னர் அப்படின்னா, ஒரு ஹீலர் அப்படின்னா, டெஃபினட்டாக இல்லை, அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் கடவுள் செஞ்சிடுவார் அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் வந்து கடவுளுக்கு கொடுக்கக்கூடாது. கடவுளே செய்ய முடியும் அப்படின்னா, அவர் எதுக்காக அவரே அப்படின்னு வந்து செய்யாம, நம்மள எதுக்கு இந்த பூமியில வந்து அமுச்சு வச்சிருக்கார்? பூமின்னு ஒண்ணு படைச்சு, அதுல நம்மலாம் வந்து இருக்கோம் அப்படின்னா, நம்ம களத்துல இறங்கி செய்யறதுக்கு தான் நம்ம இருக்கோம். நமக்கு என்ன அப்படின்னா, கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு ரொம்ப அந்த நம்பிக்கையில அதிகமா இருக்கிறவங்க, அந்த டிபெண்டன்சி நான் என்ன பண்ணாலும் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு அதுல கடவுள்கிட்ட வந்து ஜாஸ்தி இல்ல, பெஸ்ட்ட வந்து கடவுள்கிட்ட குடுத்துடுறோம். நம்மளால முடிஞ்சத நம்ம செய்றோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இல்ல, மேனிஃபெஸ்டேஷன் அங்க வந்து நடக்கிறது கிடையாது. இன்னிலேருந்து இது ஒரு மெசேஜா கூட கடவுள் உங்களுக்கு வந்து 2026ல வந்து குடுத்திருக்காரு அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கோங்க. பகவத்கீதையில கூட கிருஷ்ணரும் சொல்றார். நெவில் கோடார்ட் வந்து சொல்றார். என்ன சொல்றார்? நம்ம தான் கிரியேட்டர் அப்படின்னு. நமக்குள்ள கடவுள் இருக்கார். நம்மளும் வந்து கடவுள் தான் அப்படின்னு நிறையா மகான்களும் வந்து சொல்கிறாங்க. நிறையா மகான்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளே கடவுள் தான், நமக்கு அந்த பவர் வேல்யூ, நமக்கு வந்து அந்த பவர் தெரியல, நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத வேல்யூ பண்ண தெரியல, யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு மகான்களும் சொல்லியிருக்காங்க. பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? கடவுள் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சாட்சியாக தான் இருப்பார். வெறும் சாட்சியாக இருப்பார். என்ன நடந்தாலும் இந்த பூமியில் வந்து என்ன நடந்தாலும் அவர் வெறும் சாட்சி மட்டுமே. இறங்கி வந்து செய்யறது யார் செய்யணும் அப்படின்னா, ஸோ அதனால நம்ம வந்து முதல்ல வி ஷுட் நாட் ஃபீல் பவர்லெஸ். நம்ம கிரியேட்டர் அப்படிங்கிற அந்த மைண்ட் ஷிஃப்ட்டை வந்து இன்னிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. கடவுள்கிட்ட நம்ம எப்படி ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம வந்து கடவுள்கிட்ட போயிட்டு விளக்கேத்துறோம். நான் ஒரு ஹிந்து அப்படிங்கிறதுனால விளக்கேத்தி, அகர்பத்தி காமிச்சு, கற்பூரம் ஏற்றி, சுவாமிக்கு வந்து என்ன நேவேத்தியம் வந்து பண்ணணுமோ, என்ன படைக்கணுமோ படைச்சு, அந்த மாதிரி பண்ணுவோம். நீங்கள் கிறிஸ்டியன்னா கேண்டில் ஏற்றுவீங்க, பைபிள் படிப்பீங்க. நீங்கள் வந்து முஸ்லீம்னா குரான் வந்து படிப்பீங்க. வாட் எவர் இட் இஸில் நம்மளோட ரிச்சுவலை வந்து நம்ம சுவாமிக்கு வந்து செஞ்சுட்டு, காட்க்கு வந்து நம்ம ரிச்சுவல்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பிளெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறணும். நம்ம சாமி கிட்ட போகிறதே ஏதோ ஒரு கோரிக்கையை எடுத்துகிட்டு போய் இதை நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து சாமி கிட்ட அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து செஞ்சுக்கூடாது. நம்ம வந்து காட் கிட்ட போய் என்ன சொல்லணும் அப்படின்னா, தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் நன்றி சொல்கிறதுக்காக போகணும். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பியூட்டிஃபுல்லான கிரியேஷனில் நானும் வந்து இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த கிரியேஷன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். என்னெல்லாம் நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்களோ, உங்களுக்கு சோறு கிடைக்கிறது, ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல மதர் இருக்கலாம், எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக லைஃப்பில் வந்து படுதோ அதெல்லாம் எடுத்து வந்து நீங்கள் சுவாமி கிட்ட வச்சு நீங்கள் நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறதுக்காக போகணும் சுவாமி கிட்ட. தேங்க்யூ ஃபார் தி கிரேட் டே. சில நாள் வந்து நல்ல நாளாக இருக்காது. அப்போ நம்ம வந்து த்ரூ திஸ் ஐ ஹாவ் லேர்ன்ட் மை லெசன்ஸ், ஒரு லெசனாக நீங்கள் எடுத்துக்கணும். அதையும் பாசிட்டிவாக ஸ்போர்ட்டிவாக லைஃப்பில் வந்து எடுத்துக்கணும். இதை வந்து மற்றவங்க சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு பெண் வந்து சொல்லும்போது
நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்புவீங்க. நான் லைஃப்பை வந்து அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். என்னோட கணவர் இறந்து போகும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ரொம்ப வலி வருஷ கணக்கில். ஆனால் ஏதோ ஒரு லெசன் இருக்குது, நான் படிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு நான் உடஞ்சி போகாமல், நான் அந்த லெசன் என்னது அப்படிங்கிறத வந்து நான் தேடி கண்டுபிடிச்சு உங்கள் முன்னாடி வந்து இன்னைக்கு அடுத்த ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ராங்காக உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். சரி சரி எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அப்படியாவது வந்து நான் எழுந்துருவேன் அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் அம்மாவும் வந்து போனாங்க. அப்படியும் நான் விழலை. அதனால தான் நம்மளோட கிரியேஷன், நம்ம தான் கிரியேட்டர், நம்ம தான் செய்ய போகிறோம், நம்ம அடுத்தவங்களை நம்பி இல்லைங்கிறத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இந்த இந்த விஷயத்த வந்து இந்த டிபெண்டன்சியில் அதை வந்து குறைச்சிக்கணுங்கிற அந்த பாடத்தை வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேங்க லைஃப்பில். ஸோ நீங்கள் வந்து யாராவது இழந்து தான் இந்த பாடத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது. என்றைக்குமே நான் சொல்லுறது, ஒரு புத்திசாலி அடுத்தவனோட கஷ்டத்துலேருந்தோ இல்லை அடுத்தவனோட அனுபவத்துலேருந்து இல்லை கற்றுப்பாங்க. புக்ஸ் படித்து கற்றுப்பாங்க, இல்லை என்ன போல் ஒரு நபர் வந்து சொல்லறதுலேருந்து வந்து கற்றுப்பாங்க. நீங்களும் வந்து இதுலேருந்து கற்றுக்கலாம். ஸோ கடவுள் இருக்கார், கடவுள்கிட்ட போகிறது நம்ம நன்றி சொல்கிறதுக்கு, நம்ம கிராட்டிடியூட் வந்து கொடுக்கறதுக்கு. நமக்கு வந்து கடவுள்கிட்டேருந்து என்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சுவாமிகிட்ட போய் உட்காருங்க, உங்களோட ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி முடிச்சிடுங்க. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களோ ரிச்சுவல்ஸை முடிச்சுட்டு கடவுளுக்கு வந்து கிராட்டிடியூட் கொடுங்க. அப்பா அம்மா வந்து குழந்தைய வந்து நல்ல ஹாஸ்டலில் வந்து சேர்க்குறாங்க, இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு. அப்போ வந்து அவங்க உங்களை பார்க்க வரும்போது நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ணிகிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? ஹாஸ்டல் சாப்பாடா, ஐயா நல்லாவே இல்லை, டீச்சர்ஸ் நல்லா இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்டு வந்து என்னை இது பண்ணுறான், அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்னு வந்து நம்ம வந்து இப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம இவ்வளோ செலவு பண்ணி அந்த குழந்தைய படிக்கிறதுக்கு அமைச்சிருக்கோம், அந்த குழந்தை அங்கே நல்லா இல்லை, சந்தோஷமாக இல்லை அப்படிங்கும்போது மனசுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதே மாதிரி தான் கடவுள்கிட்ட போய் நம்ம இவன் படுத்துறான், அது நல்லா இல்லை, இது சரியா இல்லை, ஒரு அணு கூட கடவுளோட விருப்பம் இல்லாமல் எதுவுமே நகருது கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நிச்சயமாக அது வந்து உங்களுக்கே தெரியும். அப்போது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கடவுளோட அனுமதியோட தான் நடக்குது. அது என்னதுங்கிறது நமக்கு பின்னாடி தான் தெரிய வரும். அதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் வருஷம் பொறுமை தேவை. அதுக்கு பிறகு நம்மளே வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஹாஸ்டலில் இருந்தோம். ஹாஸ்டலுக்கு வந்து பேரண்ட்ஸ் போகும்போது அப்போ நீங்கள் வந்து சூப்பராக இருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அப்பா அம்மாவை பார்த்து பசங்க சொல்லுங்கள் ஹாப்பியாக இருக்கேன், நான் வந்து நிறையா ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் எக்ஸாமுக்கு, நான் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் வந்து பண்ணிகிட்ருக்கேன், ஐ ஹோப் இல்லை நான் வந்து இந்த பர்சன்டேஜ் எடுப்பேன், இல்லை நான் அடுத்தது இதை முடிச்சுட்டு நான் இது பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லி பேசினோம் அப்படின்னா அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. குழந்தை வந்து நல்ல ஒரு ரூட்டில் இருக்கான் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அதே தான் கடவுள்கிட்ட நீங்கள் மாற்றுங்க. நம்ம வந்து ஹாப்பியாக இல்லைன்னு கடவுள்கிட்ட நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கோம், இல்லை சொல்லிகிட்டே இருக்கோம்னா அவர் எப்படி சந்தோஷமாக இருப்பார்? இப்போ நம்ம வந்து விரதமெல்லாம் இருக்கோம், விரதம் என்ன, நம்ம வந்து வருத்திக்கிட்டா கடவுள் வந்து சந்தோஷப்படுவாரா? கண்டிப்பாக இல்லை. நம்ம விரதம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ரெண்டாவது வில் பவர் வந்து டெவலப் ஆகும். இவ்வளோ மணி நேரத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல உங்களோட வில் பவர் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆன்மீகத்தோட தான் சயின்ஸை வந்து சேர்ப்பாங்க. ஏன்னா வெறும் சயின்ஸாக வந்து மனுஷங்க நம்புவாங்களோ இல்லையோன்னு ஆன்மீகம் கலந்து சொல்லும்போது ஒரு விஷயத்துக்கும் பின்னாடியும் அவ்வளோ சயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது நான் சாப்பிட்லன்னா எங்கள் அப்பா சந்தோஷமாக இருப்பாரா? நான் சாப்பிடல நாள் அப்படின்னா வருத்தப்படுவார். ஏன் அதே மாதிரி தான் கடவுள் வந்து வருத்தப்படுவார் நீங்கள் சாப்பிடலன்னா. ஆனால் நம்ம வந்து நம்மளோட பாடிக்காகவும் நம்மளோட வில் பவர் ஏற்றுறதுக்காக நம்ம விரதம் இருக்கோம். ஸோ நம்ம வந்து கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக இல்லாமல் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக கடவுள்கிட்ட சொல்லுங்கள், இந்த க்ரியேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது, காரில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துடுறீங்க, சில்லுன்னு வந்து அது கொண்டு போய் விட்டுருது.
எங்கள் டெஸ்டினேஷனோ என்னைக்காவது நம்ம யோசனை பண்ணியிருப்போமா இது இல்லைன்னா நொங்குன்னு நடக்கணும். என்னைக்காவது நம்ம வந்து யோசனை பண்ணியிருப்போமா ஏசி போட்டுட்டு தூங்குறோம், ஏசிலாம் ஒர்க் ஆகுது, வெயில்ல ஏசி ஒர்க் ஆனால் எவ்வளோ ஆனந்தமாக வந்து நல்லா இருக்குது, வெளியிலேருந்து போயிட்டு உள்ளே வந்து ஏசி போடும்போது. ஸோ எவ்வளோ க்ரியேஷன்ஸ் இருக்குது கடவுளோட. அந்த க்ரியேஷன்ஸ் மொபைல் பார்க்குறோம், நம்ம வந்து எல்லா வீடியோஸ் பார்த்து வீட்லேயே உட்காந்து ரசிக்கிறோம். முன்னாடியாவது போகணும் எழுந்து சினிமா தேட்டருக்கு போய் பார்க்கணும், இப்போ வீட்லேயே எல்லாமே கிடைக்கிது. ஸோ அந்த அந்த க்ரியேஷன்ஸ் எல்லாம் வந்து கடவுளோட க்ரியேஷன்ஸ், கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம். ஸோ கடவுள்கிட்ட அடுத்தது நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, நான் இது செய்யலான்னு இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிற மாதிரி, நம்ம அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி. இப்போல்லாம் நான் வந்து எனக்கு வந்து ஃபிசிக்கலி அம்மா கிடையாது. ஸோ நான் வந்து கடவுள்கிட்ட வந்து பேசும்போது இல்லை, எங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி நான் சொல்கிறேன், அம்மா நான் இது பண்ணலான்னு இருக்கேன், ஸோ ஐ நீட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். யூ ஓன்ட் பிலீவுங்க, 6 மந்த்ஸாக நான் இந்த ருட்டீனெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். சுவாமி கடவுள்கிட்ட வந்து நான் இப்படி தான் பேசுகிறேன், எனக்கு வந்து உன்னோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் கேளுங்க, கடவுளே இதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் கொடு. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம வந்து ஒரு இதையும் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறோம். இப்போ டாக்டர்கிட்ட போய் நம்மளே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி இப்படி தான் நீ வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நம்ம சொன்னோன்னா டாக்டர் உதைக்க மாட்டார். அந்த மாதிரி தான் கடவுளுக்கும் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், இது இப்படி இப்படி என் ஆசைப்படி நடக்கணும் அப்படின்னு. ஸோ தட்ஸ் அது வந்து அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகிறது கிடையாது. அது கடவுள்கிட்ட சொன்னாலும் பிரபஞ்சம் கிட்ட சொன்னாலும் எது உங்களுக்கு வந்து நம்பிக்கை அதிகமாக இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து சொல்லுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்டோ இல்லை அப்பா அம்மா கிட்ட உட்காந்து சொல்கிற மாதிரி உங்களோட ஃப்யூச்சரை பற்றி பேசுங்க, அதை எடுத்து அவங்க கிட்ட வைங்க. இதெல்லாம் நான் செய்யலான்னு இருக்கேன், ஐ நீட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இல்லை லெட்டர் எழுதி சாமிகிட்ட வைங்க, அவ்வளோதான். உன்னோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், எனக்கு ஸ்ட்ரென்த் கொடு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லிடுறேன். கடவுள் மட்டும் இல்லை, நம்ம வந்து கடவுளை கும்பிடும்போது இல்லை, ஹிந்துவாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கர்மா பற்றி தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு 4-5 மாசமா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். கர்மாவை பற்றி நான் நினைக்கிறதே இல்லை. கர்மாவை பற்றி நம்ம ரொம்ப நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கர்மா இஸ் அகெயின் அ வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். அதை வந்து அந்த அளவுக்கு டீப்பாக நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு வந்து எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இட்ஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். மேபி ஸ்பிரிச்சுவல் ரொம்ப டீப்பான நாலேஜ் இருக்கிறவங்களால கர்மா பற்றி அழகாக வந்து பண்ண முடியும். பட் நீங்கள் ரொம்ப வந்து கர்மா கர்மா கர்மான்னு யோசனை பண்ணிக்கிட்டு உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வி கான்ட் டூ எனிதிங் எல்ஸ். நமக்கு ஒரு பயம் வந்துடும், ஒரு கில்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ரொம்ப வந்து கர்மா பற்றி யோசிக்காதீங்க. இஃப் யூ வாண்ட் டு, நான் வந்து என்னோட பர்சனல் லைஃப்பை வந்து அகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மூலமாக நான் என்னோட பாஸ்ட் லைஃப் வந்து போய் நான் பார்த்துருக்கேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கறது அது வேற விஷயம். கர்மா ஹீலிங், அகாஷிக் ரெக்கார்டில் ஹீலிங் வந்து பண்ணுவாங்க, அண்ட் இட்ஸ் ஸோ மச் எஃபெக்டிவ். ஆனால் மற்றவங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்மலாக இருக்கீங்க, உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, யூ டோன்ட் வாண்ட் டு கோ டீப். இல்லை உங்களுக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறைவேறணும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த கர்மா மறந்துடுங்க, கில்ட் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஃபர்கெட் இட். ரொம்ப நம்ம யோசனை பண்ணோம்னா, ஐயோ நம்ம என்ன பாவம் பண்ணுமோ, இப்படி கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற மாதிரியான அந்த ஃபீலிங் வந்து எடுத்துகிட்டு வராதீங்க. ஐ எம் எ வெரி பியூர் பர்சன், இன்னிலேருந்து ஐ எம் எ வெரி பியூர் பர்சன் ஃப்ரம் மை ஹார்ட். ஓகே, ஸோ இன்னிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம என்னைக்கு வந்து லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அன்னிலேருந்து தான் டே வந்து நம்ம வருஷமே தொடங்குது. அது இன்னைக்கு கூட இருக்கலாம், ஜான்வரி 1க்கு தானே இல்லை, இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் டேயை. இனிமே என் லைஃப்பை நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் இந்த கில்ட் ஃபீலிங்லாம் இல்லாமல் மறந்துட்டு கர்மாவை மறந்துடுங்க. இனிமே நான் வந்து நோட்டிசபிளாக என்ன பண்ணமோ அதை பண்ணுவேன், அந்த ஃபீலிங்கோட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாவ் ஆல்வேஸ் மாரல்ஸ் வந்து லைஃப்பில் இருக்கணும், இல்லாமல் இல்லை. பட் ரொம்ப வந்து நீங்கள் ஒரு கில்ட் ஃபீலிங்கை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்காது. அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிவைன் டைமிங்ஸ், எந்த நேரத்தில் என்ன நடக்கணுமோ அது வந்து கண்டிப்பாக நடந்துடும்.
ஸோ ஐ ஹோப் இல்லை உங்களுக்கு வந்து 2026ல் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட எதுவும் கேட்காம உங்களோட ஐடியாஸ் வந்து வச்சு நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வந்து வாங்கிக்கணும். எப்போ பார்த்தாலும் போய் ஏதோ ப்ரேயர் பண்ணுறதே வந்து ஏதோ கேட்குறதுக்கு தான் அப்படின்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட கிரியேஷன் மேலே நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். வி ஆர் தி கிரியேட்டர்ஸ். ஒருத்தரும் இன்னிலேருந்து நினைங்க, ஐ ஆம் தி கிரியேட்டர்ஸ். இந்த உணர்வை என் மனசில் எடுத்துகிட்டு வந்த கடவுளுக்கு நான் இன்னைக்கு வந்து நன்றி சொல்கிறேன். என்னால் சாதிக்க முடியும், என்னால் கிரியேட் பண்ண முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியும்னு இன்னிலேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது அவ்வளோ அழகான ஒரு மைண்ட் ஷிஃப்ட் வந்து நம்மளோட மைண்டுக்கு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனல் ஷிஃப்ட் வந்து ஆகும். அண்ட் திங்ஸ் வில் ஸ்டார்ட் மூவிங். ஏன்னா நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் எடுத்திருக்கோம். அடுத்தவங்களை நம்பி நம்ம இல்லைங்கிற அந்த நம்ம தான் இறங்கி செய்ய போகிறோங்கிற அந்த கண்ட்ரோல், நம்ம லைஃபோட கண்ட்ரோல் நம்ம எடுத்துக்கும் போது இந்த வைப்ரேஷனல் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இல்லை, உங்களுக்கு நிறையா விஷயம் வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அடுத்தவங்க மேலேயோ இல்லை கடவுள் மேலேயோ டிபெண்டன்சி நம்ம ரொம்ப வந்து பண்ணுறதுனால தான் நான் அதை பண்ணலை, ஏன் கிடைக்கல, இல்லை நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்க மாட்டோம். அந்த டிபெண்டன்சியை நம்ம குறைச்சிக்கணும். கடவுள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய மணிக்கணக்கில் பூஜை பண்ணுவாங்க. தே ஆர் ஆல் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ். நமக்கு ஒரு விஷயம் வேணும், நம்மலாம் மேனிஃபெஸ்டராக இருக்கோம், எல்ஓஏ வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டுமே தேவை. வி ஆர் ஆல் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். நம்மள எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் தான். ஆனால் எந்த அளவில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத அந்த அளவோடு நம்ம வந்து நிறுத்திக்கணும். அளவுக்கு மீறி போகும்போது அமிர்தம் கூட நஞ்சாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வைப்ரேஷனல் ஷிஃப்ட்டை வந்து எடுத்துகிட்டு வாங்க. இன்னிலேருந்து 2026ல் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் தி கிரியேட்டர். நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து என்ன நினைக்கிறேனோ அதுக்கு இன்புட் வந்து நான் எடுத்துகிட்டு வருவேன், நான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள். கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்காக போகாதீங்க, கிராட்டிடியூடுக்கு போங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்கள், பைபிள் படிங்க, வாட் எவர் யூ நோ ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணுங்கள். ஹாவ் அ பீஸ்ஃபுல் கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் இல்லை, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க கடவுளுக்கு. அவ்வளோ அழகாக உங்களோட லைஃப்பை வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து மாற்றுறத நீங்களே பார்ப்பீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒன்றுமே படிக்க தெரியாது, லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ல தெரியாது, ஒன்றுமே தெரியாதுனாலும் பிரச்சனையே கிடையாது. இந்த ஒரு பியூர் மனசு தான் தேவை. மற்றவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தான் ஐயோ இவனுக்கு இது தெரியல அது தெரியல. பட் கடவுள் பொறுத்த வரைக்கும் அவர் உங்களோட பாவத்தை மட்டும்தான் பார்ப்பார். இந்த பிரபஞ்சம் என்ன பார்க்குது அப்படின்னா, நான் கொடுக்குற விஷயத்துக்கு ரெடியாக இருக்கியான்னு தான் பார்க்குது. அந்த ரெடி நம்ம ஆயிட்டோம் அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு வந்து நடந்துடும். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து வைப்ரேஷனல் ஷிஃப்ட் இந்த வீடியோ மூலமாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.